ரஜப் மாதத்தில் தான் முதல் ஹிஜ்ரத் பயணம் செய்தார்கள். இஸ்லாம் ஆரம்ப கட்ட காலத்தில், இஸ்லாம் பரவி வரும் நேரத்தில் குர்ஆன் ஓதக்கூடாது, தொழுகை தொழுகக்கூடாது என்ற பல தொந்தரவு இருக்கின்ற சமயத்தில் நீங்கள் இங்கே இருக்காதீர்கள், வேறு இடத்துக்கு சென்றவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பி வைத்தார்கள். அங்கு ஒரு அரசர் இருக்கார், நீதமான அரசர், உங்களுக்கு எல்லாவித வசதியும் செய்து தருவார், நீங்கள் நீதமாக இருந்து கொள்ளலாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பி வைத்தார்கள். ஜாபிர் இப்னு அபூ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தலைமையில் இந்த பயணம் நடந்தது. கப்பலில் பயணம் செய்கிறார்கள். தங்கள் வாகனங்கள், பொருட்கள் அனைத்தையும் சேர்த்து குடும்பமாக பயணம் செய்தார்கள். இதில் பல குடும்பங்கள் திரும்பி வரவில்லை என்றும் கூறுகிறார்கள். திரும்பி வரவில்லை என்றால் 7 வருடங்கள் 8 வருடம் கழித்து திரும்பி வந்தார்கள் என்று. அதிலே இதை பார்த்தோம்னா மிக நீண்ட வரலாறு, சுருக்கமாக முடித்துக் கொள்கிறேன். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, அவர் மனைவி ருகியா ரலியல்லாஹு அன்ஹு, ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துர் ரஹ்மான் இப்னு நௌஃபல் ரலியல்லாஹு அன்ஹு, அபூ சலமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இவர்கள் எல்லாம் குடும்பமாய் அந்த ஹிஜ்ரத் பயணத்தில் கலந்து கொண்டார்கள். அந்த அரசருடைய பெயர் நஜ்ஜாசி மன்னர். அவர் மிகவும் நீளமாக வந்த ஆட்சியர்கள் எல்லாருக்கும் அடைக்கலம் கொடுத்து, எப்படி என்றால் தன் நாட்டிலே இருந்தவர்களுக்கு போன்று அடைக்கலம் கொடுத்தார்கள். இவர்கள் ஹிஜ்ரி பிறை 9ஆம் தேதி அவர்கள் மௌத்தாகிவிட்டார்கள். கேள்விப்பட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக ஒரு நீளமான ஒரு அரசர், இஸ்லாம் ஆரம்ப கட்ட காலத்தில் உதவி செய்த ஒரு அரசர், இவர்களுக்காக காய்வு ஜனாசா இங்கே நடத்தினார்கள். இது ஒரு